சென்னையில் கணவன் மனைவி என கூறி வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியிருந்த காதலன் காதலி மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கண்ணாரம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த ஆகாஷ் என்ற இளைஞரும் அதே பகுதியைச் சேர்ந்த அபிநயா என்ற இளம்பெண்ணும் விழுப்புரம் அரசு கலைக் கல்லூரியில் படித்தபோது காதலித்து வந்துள்ளனர். சென்னைக்கு வந்த இருவரும் கணவன் மனைவி என கூறி பெரம்பூர் ராஜீவ்காந்தி நகரில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியிருந்தனர். இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் ஆகாஷ் தூக்கிட்ட நிலையிலும் அபிநயா உடலில் இரத்த காயங்களுடனும் சடலமாக மீட்கப்பட்டனர். தாலி கயிறுலாம் கட்டின்னு இருந்தா 2 பேரும் கல்யாணம் பண்ணி தான் வந்தாங்களே. கல்யாணம் ஆயிடுச்சுக்கா 1 வருஷம் ஆகுது எங்களுக்கு கல்யாணம் ஆகி அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் சரி இந்த வீடு காலியாக இருக்குது, இந்த வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. வீட்டில் நல்லா தான் இருந்தாங்க 1 வாரம். என்னான்னு தெரில, நேற்று 7:15 ரொம்ப போஸாக கதவு தட்டிக்கினே இருந்தேன். திறக்காததுனால எனக்கு டவுட் வந்து தான் நான் ஜன்னலில் டார்ச் வச்சு பார்க்கும்போது லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பையன் மட்டும் தூக்க மாட்டேன்னு முட்டி போட்டுக்கினே தூங்கினிருந்தான். கதவை உடச்சி உள்ளே போகும்போது காலாண்டை ஏதோ தடுப்படுற மாதிரி இருக்குதுன்ட்டு டார்ச் வச்சு பார்த்தா அந்த பொண்ணு முகம்லாம் வாயெல்லாம் ரத்தம் ஃபுல்லாக காஞ்சி போய்ட்டு ஃபுல்லாக எறும்பு முச்சுன்னு இருந்துச்சு. அப்போ தான் பார்த்துட்டு நாங்கள் அழுதுமே கத்தணுமே. இந்நிலையில் தனது மகள் வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்னை வந்ததாகவும் அவர் ஆகாஷுடன் தங்கியிருந்தது தனக்கு தெரியாது என்றும் அபிநயாவின் தாயார் அஞ்சலை தெரிவித்துள்ளார். வேலைக்கு வந்த புள்ளிய தான் வேலை தான் செய்யுதுன்னுக்கிறேன். எனக்கு எப்படி இதுமாரி தெரியும்? எனக்கு எப்படி தெரியும்? வேலை தான் செய்யுது, வேலைக்கு தான் போய்க்குது. அது வந்து 1 மாதம் ஆயிடுச்சு. டெய்லிக்கும் 1 பணம் வீட்டில் போகணும். ஆனால் இது இன்னும் கூட இருக்கிற மாரி எங்ககிட்ட காட்டிக்கல. அதுமாரி தெரிஞ்சிருந்தாக்கா நாங்கள் வந்து இட்டுன்னு போயிட்டுருக்கோம். அபிநயாவின் உடலில் காயங்கள் இருப்பதால் பிரேத பரிசோதனைக்கு பிறகே முழு விவரங்கள் தெரியவரும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.